ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி சம்பா கோதுமை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய்க்கு பதில் நீங்கள் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சும்மா ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுக்கும்போது நல்லா சாஃப்டாக வாசனையாக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை ஆட் பண்ணி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரும் இந்த மாதிரி ஒயிட் கலரில். இந்த மாதிரி பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கப்பு ரவாக்கு 2.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க ரவாவை கொட்டிக்கலாம். இது நார்மல் ரவா மாதிரி கட்டிலாம் விழுகாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா 7 to 8 மினிட்ஸ் ஆகும். நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா நல்லா கட்டி ஆகிடும். இதுக்கு நல்லா தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியை நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ சூடாக சர்வ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரவா உப்புமாவே செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கோதுமை ரவாவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.